இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓதிமலைக்கு தாங்க போக போறோம். ரொம்ப நாளா நெனச்சிட்டு இருந்த ஒரு கோயில் ஓதிமலை. தடவ நான் இந்த கோயிலுக்கு போக போறேன். நான் மட்டும் இல்ல, என் கூட என் ஃப்ரெண்டும் ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த கோயிலுக்கு வரா. பக்கத்திலேயே தான் இருக்கு. ஆனா எங்களால போக முடியல. இந்த தடவ மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். பூ வாங்கி வச்சுட்டு போலான்னு புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க இந்த பூ கடைக்கு தான் நாங்க வந்திருந்தோம். இந்த கடையில இருக்க எல்லாருமே எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பர்மிஷனோடயே தான் நாங்க வீடியோவே எடுத்தோம். இங்க இருக்க எல்லாருமே ரொம்பவே நல்லாவே பேசினாங்க. அங்கேயே நாங்க பூ வாங்கி வச்சுட்டு வண்டி எடுத்துட்டு நாங்க அங்க கிளம்பிட்டோம். கடைசியா நாங்க ஓதிமலையை பார்த்துட்டோம். பார்க்கவே அவ்வளோ ஹைட்டா இருந்தது. எப்படி ஏற போறோன்ற ஒரு பயத்துல தான் நாங்க போயிட்டே இருந்தோம். சண்முகபுரம் லெஃப்ட் எடுக்கணும். நம்ம ஆச்சு வந்துட்டாரு. நான் போகும்போது ராக்கெட்டெல்லாம் போகுது வானத்தில். அவ்வளோதான், நாங்கள் ஓதிமலை வந்தாச்சு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் நினச்சி இப்போ தான் நாங்கள் வர்றதுக்கு ஒரு வழி காட்டியிருக்காரு இந்த முருகர். எப்படி ஏற போகிறோன்னு நினச்சிக்கிட்டே தான் நாங்கள் போனோம். அவ்வளோ செங்குத்தான ஒரு மலை. மேலே 2 வீலர் 4 வீலர் போகிறக்கெல்லாம் எதுவுமே ரோடு கிடையாது. நம்ம பாட்டி ஏறி தான் போய் அவ்வளோதான். மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வண்டியை பார்க் பண்ணிவிட்டு கீழே அப்படியே பிள்ளையார கும்பிட்டுட்டு ஸ்டெப் ஏறக்கு முன்னாடி கற்பூர ஊதுபத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு படி ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இருக்கிற முருகன் மலைகளிலேயே ரொம்ப ஹைட்டான மலை, அதுவும் செங்குத்தான 1880 படிக்கட்டுகளை கொண்ட மலை நம்ம ஓதிமலை. இப்போ அந்த மலையை நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோயில் வேலைலாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக கீழே அடிவாரத்தில் சிமெண்ட் ஜல்லியெல்லாம் போட்டு ஒரு சின்ன பை வச்சிருந்தாங்க. மலைக்கு மேலே போறவங்க யார் வேணாலும் அந்த பை விருப்பப்பட்டா அந்த பையை தூக்கிட்டு போய் நம்ம கோயில் மேலே ஒப்படைச்சிக்கலாம். நாங்கள் ஒரே ஒரு பை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஏற முடியாது அவ்வளோ தூரம். அதனால ஒரு பை மட்டும் எடுத்துட்டோம். அதுவும் பாதி வழியிலேயே எங்களுக்கு வாங்கிட்டாங்க. பாதி வழியிலேயே நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். வெயிலில் 12 மணிக்கு நாங்கள் கரெக்டாக மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். வந்தது ரொம்ப லேட்டு. சரியான வெயில். எங்களால் மலை ஏறவே முடியல. நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஏறிட்டு இருந்தாங்க. பாதி வழியில் உட்காந்துட்டு இந்த மாதிரி சுற்றியுமே இருக்க வியூ தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். வெயில் ஏறிட்டு இருக்கிறோம். கடைசியாக எப்படியோ மேலே வந்துட்டோம். கரெக்டாக 12 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 1:30 மணி நேரம் நாங்கள் இந்த மலை ஏறியிருக்கோம். அவ்வளோ ஒரு கஷ்டமான மலை தாங்க. ஏன்னா செங்குத்தாக இருக்கும். 1880 படிக்கட்டுகள். மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு பூஜை முடிஞ்சிருந்தது. அதனால் அபிஷேகம், பால், மோரெல்லாம் வச்சுருந்தாங்க. கொண்டு வந்த வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபுல்லாக காலி. எப்படியோ கரெக்டாக நாங்கள் வரும்போது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே நாங்கள் மோரையும் பாலையும் குடிச்சிட்டு அப்படியே மேலே சாமியை பார்க்க கிளம்பியாச்சு. அங்கே என்ன பண்ணும்போது குறுக்க வந்தீங்களா? நாங்கள் 1:30 மணிக்கு மேலே வந்தோம். ஆனால் சாமியை பார்த்தது கரெக்டாக 4 மணி இருக்கும். 2:30 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணி சாமியை பார்த்தோம். அப்போ தான் பூஜை பண்ணாங்க. ரொம்பவே பக்கத்துலேயே நாங்கள் சாமியை பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர் பார்க்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை சாப்பிடல. இவங்களுக்கு தான் நாங்கள் அதிகமாக கொடுத்தோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மலை இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இறங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மணிக்கு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அதோட கேட்டு மலைக்கு மேலே ஏற கேட்டு அதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழே இறங்கி நாங்கள் கிளம்பிட்டோம் வண்டியை எடுத்துட்டு. போகும்போது பார்த்தீங்கன்னா சுற்றியுமே இந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேட்டு செமையாக இருந்துச்சு. சரியான காற்று. மழை வரும்னு நினச்சி அதே மாதிரி மழை வந்துருச்சு. மலைக்கு அப்படியே எக் ரைஸும் டிவி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் பேக்கரியிலேயே உட்காந்துட்டோம். சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி வெயிலும் அடிக்குது. அதே சமயத்தில் மழையும் பெஞ்சுது. இருட்டாகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணுன்னு நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சுது. அடுத்த ஒரு ட்ராவல் வீடியோவை பார்க்க நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.